ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது ரொம்பவும் ஃபேமஸான விஷயம். அந்த வகையில் நம்ம வீட்டில் கூழ் ரெடி பண்ணி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் 2 பக்கமும் எக்கச்சக்கமான பேனர்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போது நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. கோவிலுக்குள்ளே போக போகிறோம். கோவிலுக்குள்ளே நிறைய கூட்டம் இருந்தது. சாமி அலங்காரம், அம்மனோட அலங்காரம் அவ்வளோ அற்புதமாக ரொம்ப அழகாக இருந்தது. படையலுக்கு கொண்டு போன கூழ், மாவிளக்கு, முருங்கைக்கீரை, சுண்டல், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் சாமிக்கு படைக்கிறதுக்காக நம்ம எடுத்து வெளியே வச்சுருக்கோம் கோயிலுக்குள்ளே. இப்போ இதெல்லாம் கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் தீபாரத்தனை காமிச்சு ஐயர் மாவிளக்கு ஏற்றி கொடுப்பாங்க. மாவிளக்கு ஏற்றியாச்சு. இப்போது நம்ம சாமிக்கு படைத்த அந்த கூழ், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், அப்புறம் சுண்டல், முருங்கைக்கீரை இதெல்லாம் அங்கே வந்திருக்க அம்மனோட பக்தர்கள் எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ எல்லாருக்கும் நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. பாத்திரமெல்லாம் காலி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்ப போகிறோம். குட்டி குட்டி மழலை செல்வங்கள் எல்லாம் பேனரில் அழகாக போட்டு வச்சுருக்காங்க. இது காளியம்மன் கோவில்ன்றதுனால காளியம்மன் படத்தை இந்த பேனரில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அந்த மாவிளக்கு ஏற்றிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவிளக்கூட வீட்டுக்குள்ளே போகணும். அதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே பிள்ளையாருக்கு விளக்கு ஏற்றிட்டு தான் நம்ம கோயிலுக்கு போனோம். ஸோ அந்த விளக்கு தான் இது. இப்போது வீட்டுக்குள்ளே போய் இந்த மாவிளக்கு பூஜை ரூமில் வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்மளுடைய பூஜையை ஃபுல்ஃபில் பண்ணுறோம். தேங்க்யூ, பாய்.